சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். மதுரையைச் சேர்ந்த பூசாரி பரமசிவம் மரணம் மிகப்பெரிய சர்ச்சையாக தமிழக அளவில் மாறி இருக்கு. பரமசிவத்தோட குடும்பத்தினர் காவல்துறையினர் விசாரணையில் தாக்குனதுனால தான் பரமசிவம் மரணம் அடைஞ்சதா மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதை மறுக்கக்கூடிய போலீசார் பரமசிவம் ஏற்கனவே கீழே விழுந்ததுனால தான் அவர் மரணம் அடைஞ்சிருக்கார், காவல்துறையினர் விசாரணையில் அவரை தாக்கவே இல்லை அப்படின்னு அடியோட மறுக்கிறாங்க. ஒரு பக்கம் உடற்கூறாய்வு முடிந்து நீதிமன்ற விசாரணை நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இன்னொரு பக்கம் பரமசிவத்தோட குடும்பத்தினர் வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் முன் வச்சு இந்த மரணத்துக்கு போலீசார் தான் காரணம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தீர்க்கமா முன்வைக்கிறாங்க. இது மீண்டும் ஒரு காவல் நிலைய மரணமா என்ற ஒரு கேள்வியோட தமிழகம் முழுக்க பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இந்த மரணம். இந்த வழக்குல என்ன நடந்திருக்கு வாங்க விரிவா பார்க்கலாம். மதுரை அனுப்பநாடி பகுதியில் ஹவுசிங் போர்டில் வசிக்கக்கூடிய நபர் தான் பரமசிவம். அவருடைய மனைவி ஐயம்மாள், அவருடைய மகன் பிரபு அந்த பகுதியில் ஆட்டோ ஓட்டுநராக இருக்கார். இந்த பரமசிவம் அந்த பகுதி கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரியாக இருக்கார். இன்னொரு பக்கம் சாமி ஆடுபவராகவும் அந்த பகுதியில் அறியப்படுறாரு. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர் பாலகிருஷ்ணன், அவருடைய மனைவி மாலதி. இந்த இரு தரப்புக்குமான மோதல், பார்க்கிங் தொடர்பான மோதல் நீண்ட காலமாக இருக்கதா சொல்லப்படுது. ஜூலை 16ஆம் தேதி இந்த பார்க்கிங் மோதல் மீண்டும் உருவெடுத்திருக்கு. அதாவது அவங்க வீட்டுக்கு கீழே வண்டி நிறுத்துறதுல 2 குடும்பங்களுக்கும் இடையே பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. 16ஆம் தேதி அது கைகலப்பாக மாறி இருக்கு. இந்த பிரச்சனையில் பாலகிருஷ்ணன் தரப்பு தங்களை தாக்குனதாக பரமசிவம் தரப்பும், பரமசிவம் தரப்பு தங்களை தாக்குனதாக பாலகிருஷ்ணன் தரப்பும் புகார் கூறி மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அட்மிட் ஆகுறாங்க. இந்த பிரச்சனை சிந்தாமணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது. அவங்க வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்கிறாங்க. 16ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. 17ஆம் தேதி இரவு 1:15 மணிக்கு பரமசிவத்தோட ஃபோனுக்கு சிந்தாமணி காவல் நிலையத்திலேருந்து ஒரு ஃபோன் வருது. உடனே விசாரணைக்கு நீங்கள் ஆஜராகணும், உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இத்தனை மணிக்கு வர சொன்னால் நாங்கள் எப்படி வர முடியும், நாங்கள் இப்போ வர முடியாது, நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நீங்கள் இப்போவே தான் வரணும் அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்திலேருந்து வலியுறுத்தினதா சொல்லப்படுது. இந்த வலியுறுத்தலை எதிர்கொள்ள முடியாமல் உடனே காவல் கட்டுப்பாட்டு எண்ணான 100க்கு பரமசிவம் தரப்பு கால் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல தான் காவல்துறையினருக்கும் பரமசிவம் குடும்பத்தினருக்கும் கான்ஃப்ளிக்ட் உருவானதாக பரமசிவம் தரப்பு சொல்லுது. என்ன சொல்றாங்கன்னா, நாங்க விசாரணைக்கு அழைச்ச சூழல்ல நீங்க விசாரணைக்கு வராம காவல் கட்டுப்பாட்டினான 100க்கு புகார் சொல்லுவீங்களா அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் இவங்களுக்கான கான்ஃப்ளிக்ட் உருவாச்சு, போலீஸாருக்கு எங்கள் மேலே கோபம் வந்துச்சு அப்படின்ற ஒரு காரணத்தை முன்வைக்கிறாங்க. ஜூலை 17ஆம் தேதி விசாரணைக்கு போகாத பரமசிவம் தரப்பு ஜூலை 18ஆம் தேதி காலையில் போகிறாங்க. இந்த இடத்துல கோபமான போலீஸார் பரமசிவத்தை கடுமையாக தாக்குனதாக அவருடைய மகன் பிரபு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதாவது அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐ ஜெயக்குமார் மற்றும் போலீஸார் ஆனந்த் உள்ளிட்ட 4 போலீஸார்கள் கடுமையாக பரமசிவத்தை தாக்குனதாகவும், பூட்ஸ் காலாலை மிதித்ததாகவும், தலையிலே கடுமையாக தாக்குனதாகவும் சொல்கிறாரு. அந்த தாக்குதலில் பரமசிவம் அந்த இடத்துலேயே மயக்கம் அடைஞ்சிருக்காரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் முதலுதவியெல்லாம் அழைச்சிட்டு மீண்டும் காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த விவகாரத்தை நீ வெளியில் சொன்ன அப்படின்னாக்க உன் மேலே கஞ்சா வழக்கு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினதாகவும் பிரபு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் இந்த விசாரணையில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு பரமசிவத்துக்கு உடல்நிலை ரொம்ப மோசமானதாக சொல்லப்படுது. குறிப்பாக அடிக்கடி தலைவலி, வாந்தி, மயக்கம் போன்ற பிரச்சனைகள் அவருக்கு ஏற்பட்டதாக அவங்களுடைய உறவினர்கள் குற்றம் சாட்ட முன்வைக்கிறாங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி இதற்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அவரை அட்மிட் பண்ணுறாங்க. அந்த பரிசோதனையில் அவருக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கதாகவும் உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் மருத்துவர்கள் சொன்னதாக சொல்கிறாங்க. அவரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டதாக அவருடைய உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த பிரச்சனைகளோட மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் பரமசிவம் சிகிச்சைகள் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. ஆகஸ்ட் 11ஆம் தேதி சிந்தாமணி காவல் நிலையத்திலேருந்து ஒரு போலீஸார் இங்கிருந்து கிளம்பிடுங்க, சிகிச்சை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தங்களை மிரட்டினதாகவும் அவங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதற்கு பிறகு போலீஸாருடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து தான் நாங்கள் அங்கிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலம்மாள் அப்படிங்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தோம். அங்கே மருத்துவ செலவு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு செலவாச்சு அப்படின்னும் பரமசிவம் தரப்பு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஒரு பக்கம் போலீஸார் போலீஸ் ஸ்டேஷனில் இப்படியான ஒரு தாக்குதல் சம்பவமே நடக்கலை அப்படின்னு திட்டவட்டமாக மறுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பரமசிவம் குடும்பத்தினர் இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. அதற்கு அவங்க ஆதாரமாக சொல்லக்கூடிய விஷயம் பரமசிவம் கடைசியாக பேசக்கூடிய வீடியோக்களை சொல்கிறாங்க. அந்த வீடியோவில் பரமசிவம் என்ன சொல்கிறாருன்னா, போலீஸார் எங்களை திட்டமிட்டு
போட்டு தாக்குனாங்க. அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து இன்னும் 4 போலீஸும் சேர்ந்து எங்களை வந்து அடித்தாங்க. அதில் எனக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு, தொடர்ந்து தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னும் அந்த வீடியோவில் அவர் பேசியிருக்காரு. அந்த வீடியோவை தான் அவங்க ஆதாரமாக சொல்கிறாங்க. மண்டையிலேயே அடித்து மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி மண்டையிலேயே அடிச்சிட்டாங்க. ஒரு 3 பேர் எனக்கு தலை சுற்றல் வருது, வாந்தி வருது. இன்னைக்கு அந்த ஆஸ்பத்திரி ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சு மண்டையிலேயே அடித்து இந்த மாதிரி ஆக்கி ஆஸ்பத்திரியில் வச்சு ஊசி போட்டு வாந்தியா வருது, அந்த ஊசி போட்டு அவங்களே அனுப்பிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் பரமசிவத்தோடைய மகன் பிரபு என்ன சொல்கிறாருன்னா, அவரை அடிக்கிறத நான் கண்கூடாக பார்த்தேன். அவர் அடிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களும் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த சிசிடிவி கேமராக்கள் இல்லை, அதை வந்து மறைச்சிட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. பொதுவெளியில் போலீஸார் இந்த குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுக்கக்கூடிய சூழலில் பரமசிவம் குடும்பத்தினர் இன்னொரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் போலீஸார் எங்ககிட்ட வந்து சில விஷயங்களை பேசினாங்க. அதாவது இந்த விஷயத்தை நீங்கள் வெளியில் சொல்லலை அப்படின்னாக்க உங்களுக்கு ஏற்பட்ட மருத்துவமனை செலவு, அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய கடன், அது எல்லாத்தையும் நாங்கள் அடைச்சிட்றோம். அது மட்டும் இல்லாமல் மேலும் 20 லட்சம் ரூபா பணம் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னும் பேரம் பேசினதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுக்கிறாரு எஸ்ஐ ஜெயக்குமார். விகடன்கிட்ட பேசின அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் பரமசிவத்தை தாக்கவே இல்லை. அவர் விசாரணை முடிஞ்சு அவரோட மனைவியோட நல்லா நடந்து போகிறதுக்கான வீடியோ ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது. பரமசிவத்துக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி எங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னாங்க. இந்த விவகாரத்தில் எதற்காக போலீஸை தொடர்பு படுத்துகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. காவல் நிலையத்தில் அவங்க சொல்கிற மாதிரி எந்தவித சம்பவமும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி உறுதியாக இந்த சம்பவத்தை மறுக்கிறாரு ஜெயக்குமார். இந்த பிரச்சனை தொடர்பாக விகடன்கிட்ட பேசின மதுரை எஸ்பி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, போலீஸார் பரமசிவத்தை தாக்குனதற்கான எந்த விதமான போதுமான ஆதாரங்களும் இல்லை. பரமசிவம் அந்த பார்க்கிங் பிரச்சனையில் இருதரப்பும் வந்து சமாதானமாக போகிறதாக தான் சொல்லிட்டு தான் காவல்துறையிலேருந்து போயிருக்காரு. இதற்கு இடையில் அவர் கீழே விழுந்துட்டதாகவும் அதனால தான் அவர் சிகிச்சை பெற்றதாகவும் சொல்லப்படுது. மருத்துவமனையிலும் அதை சொல்லி தான் வந்து அவர் சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. காவல்துறை பரமசிவ வீட்டுக்கு எதற்காக போனாங்க அப்படின்னா, ஐயம்மாள் கொடுத்த அந்த பார்க்கிங் தொடர்பான பிரச்சனையை விசாரிக்கிறதுக்காக தான் காவல்துறையினர் அங்கே போனாங்க. அந்த பிரச்சனை விசாரிக்க போகும்போது தான் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு இந்த நேரத்தில் எங்களை விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கால் பண்ணார். ஸோ இவர் கீழே விழுந்ததுனால தான் இவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. காவல்துறையினர் தாக்கலை அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர் வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான விரிவான விசாரணை ஆர்டிஓ தலைமையில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் எஸ்பி கூறியிருக்காரு. போலீஸார் இந்த பிரச்சனையில் எங்கள் மேலே தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி உறுதியாக மறுத்தாலும் பரமசிவம் குடும்பத்தினர் இதை விடுறதா இல்லை. உடனடியாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுக்கிறாங்க. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தடயவியல் பேராசிரியருடைய மேற்பார்வையில் பரமசிவத்தோட உடலை உடற்கூறாய்வு செய்யணும், அதை முழுமையாக வீடியோ பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாங்க. இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தோட மேற்பார்வையில் இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னும் உத்தரவிட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழலில் அவருடைய உடற்கூறாய்வு செய்யப்பட்டிருக்கு. ஆனாலும் அவருடைய உடலை பரமசிவம் குடும்பத்தினர் வாங்க மறுக்கிறாங்க. தொடர்ந்து இந்த விவகாரத்தில் காவல்துறையின் தங்கள் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பொய்யான தகவலை சொல்கிறாங்க, அதனால் நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் வந்து பரமசிவம் குடும்பத்தினர் இருக்கிறாங்க. எங்ககிட்ட எல்லா ஆதாரங்களும் இருக்குது அப்படின்னு உறுதியாக பரமசிவம் குடும்பத்தினர் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இப்படியான சூழலில் ஒரு நேர்மையான விசாரணை நடக்கணும், உண்மை என்ன அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.